எனது அன்பு நேயர்களே, வணக்கம். பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு புத்தாண்டு 2024 துவக்கம் மிக அற்புதமாக இருக்கும். நிச்சயமாக இதுவரை கடந்து வந்த பாதையிலே நீங்கள் பட்ட இன்னல்களை எல்லாம் கடந்து இன்பம் என்ற விஷயத்தை பார்க்கவே முடியாதா என்று ஏங்கி தவித்த காலம் என்பது மாறுகிறது. மகிழ்ச்சி கடல் நிச்சயமாக மகிழ்ச்சிக்கான நிலைகளை அள்ளித்தரக்கூடிய அற்புத கிரக நிலைகளாக இருக்கிறது. உங்களுக்கு இதற்கு தேவை என்ன தெரியுமா? கொஞ்சம் தெய்வ பக்தி, அதிகாலையிலே சீக்கிரம் எழுவது, சூரியனுக்கு முன்பாக எழ முயற்சி, தினம் அதிகாலையிலே 10 நிமிட தியானம், மனதை அமைதியாக வைத்திருப்பது, இரவு தூங்க போவதற்கு முன்பு ஒரு 10 நிமிட தியானம், இவை நிச்சயம் அற்புதத்தை நிகழ்த்தும். அஷ்டமாதிபதி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாத கடைசியிலே 12ஆம் இடத்திற்கு வருவார். அவர் 8ஆம் இடத்து அதிபதி 12ற்கு வருவது அது மட்டுமல்ல, 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய 9ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் கூட 12ஆம் இடத்திலே. இப்படி விபரீத ராஜயோகத்தை அள்ளி அள்ளி தரக்கூடிய அற்புதம். அது மட்டுமல்ல, சுக்கிரன், யோககாரகன் சுக்கிரன் நீச்ச நிலையிலிருந்து கேதுவோடு இணைந்திருந்த நிலை, அங்கு மிக நுட்பமாக நீங்கள் மிக மிக மெல்லிய இழையிலே ஏதேனும் சிறு தவறுகள் செய்து விட்டாலும் கூட சந்தோஷ நிலைகளை இழக்கக்கூடிய தன்மையை தந்து கொண்டிருந்த அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு முழு யோககாரகனாக தொழில் வளத்தை ஏற்படுத்த, குடும்பத்திலே சுகம், புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்றாலும் சரி, பணமே இல்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு வகையில ஒரு பொருளை வாங்க முயற்சி செய்யும் போது கிடைக்கும். ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றால் அதிலே ஆதாயம் இருக்கும். ஒரு நிலம் விற்க வேண்டும் என்றால் அதிலே ஆதாயம் இருக்கும். சூரியன் செவ்வாய் இணைவு இந்த டிசம்பர் மாதத்தினுடைய துவக்கத்திலே இருக்கும். எங்கு இருக்கும்? உங்களுடைய 11ஆம் இடத்திலே. 11ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் அற்புதத்தை தரும். 10ல் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருப்பது சனி பகவானுடைய அந்த இடம் என்பது சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம். பெரும்பாலும் 10ல் சுபர் இருப்பது சிறப்பில்லை என்று தானே யோசிக்கக்கூடிய நிலை. ஆனால் இந்த 10ல் சுக்கிரன் யோககாரகன் அமர்ந்திருப்பது சொந்த வீட்டிலே அமர்ந்திருக்கிறான். 4ஆம் இடத்தை பார்வை செய்வது அற்புதத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, டிசம்பர் துவக்கமே, அந்த டிசம்பர் 1ஆம் தேதியே கஜகேசரி யோகத்திலே உங்களுக்கு புகழையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய அற்புதம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு அற்புத யோகங்களிலே இந்த செவ்வாய், சந்திரன், சூரியன் மிகப்பெரிய எதிரிகளை கூட அவர்களை எளிதிலே வெற்றி பெறுவதற்கான ஆற்றலை, அதற்கான செல்வ வளங்களை, அதற்கான அறிவு நுட்பம் இவற்றையெல்லாம் தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய புகழ் அது மிகப்பெரிய ஒரு புகழாக, ஆதாயம் தரக்கூடிய புகழாக அமைத்து தருவது திரிலோச்சன யோகமும் யோககாரகன் சுக்கிரன் அமைந்திருக்கக்கூடிய இடமும் வெற்றியும் மிகப்பெரிய செல்வ சம்பத்தையும் தரும். அது மட்டுமல்ல, ஒரு ஆட்சி, ஒரு அதிகாரம் வர வேண்டும் என்றால் சூரியன் நிலை என்பது மிக முக்கியம். அது அற்புதமான நிலையிலே இந்த டிசம்பர் 2023 அமைகிறது. மேலும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? வக்ரகதியிலே சனி பகவான் 2ஆம் இடத்திலே ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பிடியிலே இருக்கக்கூடிய குரு, அவர் மாத கடைசியிலே நேர்கதிக்கு மாறுகிறார். அப்போது உங்களுடைய விரயஸ்தானத்திலே புதன் இருக்கும். அந்த புதனை பார்வை செய்யக்கூடிய அற்புதம், அந்த புதன் பார்வை செய்யக்கூடிய அற்புதம் மிகப்பெரிய வெற்றியை தரும். அந்த புதனை பார்வை செய்யக்கூடிய நிலையில வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குருவாக இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு அருளும், அதன் பின்பு நேர்கதிக்கு மாறக்கூடிய அந்த மாதத்தின் கடைசி, ஆங்கில வருடத்தின் கடைசி நாளும் கூட, அந்த நாளில சூரியன் செவ்வாய் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திலே குரு பார்வை பெற்றிருக்கும். இப்போது நீங்கள் ஏதேனும் நிலத்திலே அல்லது ஏதேனும் ஒரு புகழ் வேண்டும் என்ற விஷயத்திலே உங்களுடைய முயற்சியை மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடும். காரணம், ராகு 3ஆம் இடத்திலே இருந்து எதையும் உங்களுக்கு அசாத்தியம், இதை நம்மால் வெற்றியாக முடிக்க முடியாது என்று யோசித்த விஷயங்களிலும் கூட ஒரு முயற்சி,
அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நிலையாக இருக்கும். அது மட்டுமல்ல, வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன், சுக்கிரன் இவையெல்லாம் செவ்வாயினுடைய வீட்டிலே இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை, மகாலட்சுமியினுடைய யோகத்தை உங்களுக்கு நிறைத்து விடக்கூடியதாக அமைகிறது. இப்படி புதன் சுக்கிரன் உங்களுக்கு நுட்பங்களை அள்ளித்தந்து, மனதிலே தாராள குணத்தை அள்ளித்தந்து, மிக சிறப்புகளை எல்லாம் அள்ளித்தரும். ஆனால் தூங்குவது எப்படியோ குழப்பமான நிலைகள் இருந்தாலும் கூட வருட முடிவு என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆனால் பேச்சிலே சற்று கவனம் என்பது வேண்டும். மாதத்தின் மைய பகுதியில எப்படி எடுத்தெறிந்து பேசினாலும் கூட வெற்றியை தந்துவிடக்கூடிய நிலை. அதன் பின்பு இந்த வருட கடைசியிலே சில விஷயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இது விபரீத ராஜயோகத்தை அள்ளி தருகிறது. இது எப்படி தருகிறது என்றால், சூரியன் செவ்வாய் சனி பகவான் இது இருக்கக்கூடிய அந்த இணைவு 2ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் உங்களுடைய ராசிக்கு 2லே சனி பகவான், 12லே செவ்வாய் சூரியன். நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அடுத்தவர்களுடைய பொருளை பறித்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட அது கைகூடும். ஆனால் பிற்காலத்திலே அது எப்படி நல்லதாக இருக்குமா கெட்டதாக இருக்குமா என்றால் அது சுய ஜாதக அடிப்படையிலும் வரக்கூடிய கோச்சார நிலைகளின் அடிப்படையிலும் கிரகச்சார நிலைகளிலும் தான் அது புரிய வரும். ஆகையினாலே இப்படிப்பட்ட நிலைகளிலே நீங்கள் அடுத்தவரிடம் போர்ஸ்ஃபுல்லாக பலத்தை காட்டி, சாதாரணமாக இருப்பான் மகராசிக்காரன், சாதுரியமாக ஒரு விஷயத்தை தட்டி தூக்கு, ஸ்கெட்ச் போட்டு தூக்குவேன் என்பான் அல்லவா, அப்படி தூக்கிவிடக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரக நிலை வருட கடைசியிலே அமைகிறது. சில விஷயங்களுக்கு தேவைதான், ஆனால் அது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உங்களுடைய கையில இருக்கிறது. பெரும்பாலும் உங்களுடைய ராசிக்கு 2லே ஒரு அசுபர், மிகப்பெரிய அசுபர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான். அந்த சனி பகவான் அங்கு ஆட்சி பெற்று மூல திரிகோணத்திலே 12ஆம் இடத்துல சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய். இங்கு என்ன ஒரு சுபத்துவம் தெரியுமா? குருவினுடைய பார்வை அந்த 12ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இணைவிற்கு இருக்கிறது. ஆகையினாலே நீங்கள் சற்று அமைதியாக இருந்து பொறுமையாக இருந்தால் அந்த அற்புதம் சுக்கிரன் புதன் தரக்கூடிய அற்புதத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நல்லதை செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். பொறுமையாக இருப்பதன் மூலமாக இன்னும் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் பெற்றுவிட முடியும். உங்களுடைய இந்த நிலையில இந்த மாதம் முழுக்க டிசம்பர் 2023 முடிந்து 2024க்குள் காலெடுத்து வைக்கக்கூடிய இந்த முழு காலமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடிய ஆடை ஆபரணங்களை எல்லாம் எப்படி வேண்டுமோ அப்படி உங்களுடைய இஷ்டத்திற்கு வாங்கி குவிக்கக்கூடிய அற்புதத்தை தருகிறது. அது மட்டுமல்ல, நீண்ட நெடுங்காலத்திற்கு தேவையான செல்வ வளங்களை குவிப்பதற்கும் இந்த காலம் என்பது மிக சிறப்பை ஏற்படுத்தும். திருமண யோகம் என்பது நிச்சயம் அமையும், கைகூடும். மாணவர்களுக்கு உங்களுடைய அந்த மனதை கல்வியில் தவிர வேறு ஏதிலும் செலுத்தாமல் இருக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு நிச்சயமாக ஏதேனும் கல்வி சார்ந்த விஷயத்துல எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு சந்தோஷ நிலைகள் மாறி உங்களுக்கு அனுகூலமாக மாறக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக ஏற்படும். காதல் விஷயங்களிலும் கூட காதல் கைகூடும். எப்படியாவது ஒரு சாமர்த்தியம் செய்து காதலை கைப்படுத்திக் கொள்வது, உங்களுக்கு எப்படி வேண்டுமோ அப்படி காதலை வளைத்து அமைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பும் கூட இதுல ஏற்படுகிறது. அது மட்டுமல்ல, சந்திரன், புதன், சுக்கிரன், சனி பகவான் இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலை மாதம் முழுக்க ஆட்சியும் அதிகாரத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை உங்களிடம் வருகிறது. ஆகையினாலே இப்படிப்பட்ட நிலைகளிலே விபரீத ராஜயோகம் அமையக்கூடியது, அதுவும் சூரியனுடைய அஷ்டமாதிபதி சூரியனுடைய நிலையால் அமையக்கூடிய அந்த விபரீத ராஜயோகம் அமையக்கூடிய நேரத்துல எப்படி மற்றவர்களுக்கு நல்லது செய்யலாம் என்று யோசித்து செயல்பட்டு விட்டீர்கள் என்றால் புகழுக்கு பஞ்சமே இல்லை. உங்களுடைய உயர்வுக்கும் வளர்ச்சிக்கும் யார் தடையாக நின்றாலும் அந்த தடைகளை உடைத்தெறிந்து மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலமாக இது அமைகிறது. டிசம்பர் 2023 முடிந்து 2024க்குள் அடியெடுத்து வைக்கும் போது 11ஆம் இடத்திலே சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன், 12லே குரு பார்வையிலே சூரியன் மற்றும் செவ்வாய்,
இது மிகப்பெரிய அற்புத ராஜயோகமாகத்தான் என்னுடைய கணிப்பிலே அமைகிறது. நிச்சயம் வெற்றிக்கான வழிகள் துவங்கி இருக்கிறது. வெற்றியை எப்படி பெறலாம் என்று நீங்கள் ஒவ்வொரு மூலையிலும் யோசிக்கும் போதும், சிந்தனை செய்யும் போதும் வெற்றிக்கான வழிகளையே சிந்திக்கக்கூடிய அமைப்பை இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு தருகிறது. 2023 இனிதே உங்களுக்கு அந்த மாத கடைசி, வருட கடைசி மாதங்களிலும் கடைசி டிசம்பர், இந்த வருடத்திலே 2023 கடைசி அந்த நாட்கள் என்பது சுப யோகத்தை அள்ளித்தந்து, ஆட்சி அதிகாரத்தை தந்து, அதனோடு மட்டுமல்லாமல் ஆட்சி அதிகாரத்திலும் கூட வெற்றியையும் சாதனைகளையும் தந்து, அதுவும் உயர் சாதனைகள், சந்திரன் செவ்வாய் இணையக்கூடிய அந்த மாத கடைசியிலே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை தருகிறது. ஆகையினாலே மிகப்பெரிய அற்புதம் ராஜயோகம். சனி பகவானும் சந்திரனும் 31 டிசம்பர் 2023 வருடத்தின் கடைசி நாளிலே சனி பகவான் அஷ்டம நிலையிலே இருந்து 2ஆம் இடத்திலிருந்து சனி பகவானின் பார்வை பெறுவது என்பது அது அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடிய நாளாக அமைகிறது. அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளாக 2024 பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்காக தொடர் பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.